காலில் உழுவுறான்ல, பாலில் அடித்து சத்தியம் பண்ணுறான்ல, அதெல்லாம் மனசுக்கு உறுத்தவே கூடாதுன்னு என்ன அர்த்தம்? செத்து போயிடணும். அது எப்போ சாகணும்னா முதல்ல சாகடிக்கணும். சாகடிக்கிற மாதிரி சில செயல்களை நீங்கள் செஞ்சு நீங்கள் ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா, இப்லீஸுக்கு ப்ரூஃப் பண்ணிட்டா, தம்பி நீயும் நானும் நீ எப்படி மனித குலத்துக்கு விரோதியோ அதே விரோதி தான் நானும், எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, எனக்கு என்ன கிடைக்கும் இதுதான் எனக்கு கவலை. இந்த டிக்ளரேஷன் நீங்கள் கொடுக்கணும். இந்த கோஸ்ட் ரைடர்னு ஒரு படமும் வரும், அதில் அந்த அக்ரிமெண்ட்டை வந்து சைத்தான் இப்லீஸ் வருவான், ஒரு அக்ரிமெண்ட்டே கொண்டு வருவான். கொண்டு வந்துட்டு சொல்லுவான், ரத்தத்தில் சைன் பண்ணுமா, நான் சொல்கிறத கேட்டு நீ நடக்கணும், இல்லைன்னா உனக்கு அப்போ தான் நீ பெரிய ஸ்டார் ஆவ, அப்போ தான் நீ பெரிய உனக்கு புகழ் கிடைக்கும் அப்படிமா. அதுக்கப்புறம் அவன் கையெழுத்து போடுவான், அந்த ரத்தம் அப்படி சொட்டு வச்சு கையெழுத்து போடுவான், அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு போவான். அதுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான் பாரு, எதை விற்றும் தமது ஆத்மாக்களை விற்று விட்டார்கள். அது நிஜமாலுமே விற்றுருக்கிறானுங்க இவனுங்கெல்லாம். இந்த ஆத்மாவை வித்துடுறது, அந்த வித்துறதுக்கு தான் என்ன பண்ணுறான், அந்த சிறுவர்களை கொல்றது. இந்த சிறுமிகள் கற்பழிப்பு நம்ம பார்க்குறோம்ல, கற்பழிப்பு வந்து ஒருத்தன் இந்த கஞ்சா போட்டு ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான், அவனை பிடிச்சி அந்த கற்பழிப்போட லிங்க் பண்ணி இவன் தான் பண்ணமா, அவன் பண்ணுறது இல்லை, அது இதெல்லாம் இவங்க பண்ணுறது. யார்? இந்த ஸ்டார்ஸு, இந்த செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அந்த செலிப்ரிட்டிஸ் பண்ணுறது. செலிப்ரிட்டிஸ் வீட்டில் நைட்டு சடங்கு நடக்கும், பாடி கொண்டாந்து டிஸ்போஸ் வந்து பண்ணிடுவாங்க. இப்போ இதுக்கு ஒரு குற்றவாளி வேணும்ல, அதுக்கு ஒரு முட்டாளை கூட்டிகிட்டு வந்து இவன் தண்ணி போதையில இது பண்ணான். அவனுக்கு எப்படி தோணும்? அதான் அவங்க கேட்குறாங்களே, அந்த பெண் உரிமை பேசுகிறவங்க கேட்குறாங்களே, சின்ன குழந்தை கூட உங்களுக்கு எப்படி கற்பழி பண்ண தோணுச்சு? ட்ரெஸ்ஸு பிரச்சனைங்கிறீங்க, ட்ரெஸ்ஸு தான் பிரச்சனை, சின்ன குழந்தை ட்ரெஸ்ஸுமா பிரச்சனைங்குது. எவனுக்காவது உணர்ச்சி வருமா? ஏன்னா கற்பழி பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, செலக்ட் பண்ணு, ஏன் இதை செலக்ட் பெரிய பொண்ணு செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம்ல, குழந்தைய செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. குற்றம் பண்ணணும்னு நினச்சிட்டவன் பெரிய பொண்ணு கூட பண்ணிட்டு விளைவுகளை சிந்திக்காதவன் தானே இவன். அப்போ என்ன விஷயமே, இதெல்லாம் சடங்குகளுக்காக செய்யப்படுறது. இதுக்குன்னு டார்க் வெப் இருக்குது, டார்க் வெப்சைட்டுன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் இந்த குற்றங்கள்லாம் செஞ்சு நீங்கள் அனுப்பணும், வீடியோ அனுப்பணும். அந்த வீடியோலாம் அனுப்புனா அவன் வந்து அங்கீகாரம் பண்ணால் அப்போ வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ நீங்கள் நேஷ்னல் டீமில் செலக்ட் ஆவீங்க பிளேயராக. அது வரையும் நீங்கள் எத்தனை 6 அடிச்சிங்கனாலும் உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களெல்லாம் வந்து செலக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு செலெக்ஷன் விரக்தி ஆவான், ஃப்ரஸ்ட்ரேட் ஆவான். எனக்கு இவ்வளோ திறமை இருக்குது ஆனால் செலக்ட் பண்ண மாட்டேங்கிறான், நான் இவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுறேன், எனக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அங்கீகாரம் எங்கே கிடைக்கும்னா நீ தரம் தாழ்ந்தோன்னு. அப்போ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அஜெண்டாவுக்கு சார்பாகவே பேசுவாங்க. நாங்கள் குத்திக்கிட்டோம், நீங்கள் குத்திக்கிட்டீங்களா, இவங்கெல்லாம் பேசுவாங்க. புரியுதா? அவன் அறிவுபூர்வமாக பேசவே மாட்டான், அவனுக்கு சர்க்குலரு. இந்த இத்தனை செஞ்சுரி போட்டவர் குத்திக்கிட்டார், இத்தனை சூப்பர் ஹிட் கொடுத்தவர் குத்திக்கிட்டார், இத்தனை கோல் போட்டவர் குத்திக்கிட்டார், இவ்வளோ பெரிய அரசியல் தலைவர் குத்திக்கிட்டார், நீங்களும் குத்திக்கிங்க அப்படின்னு இவன் பட்டக்ஸ் காமிச்சிட்டு ரெடியாக இருப்பான். குத்துக்க